ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஐ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இருக்குது. அதில் கிளாஸிஃபிகேஷன் டைப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் android.csv ஃபைல். இந்த டேட்டா செட்டும் இந்த கோடும் நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டேட்டா செட் காமிக்கிறேன். ஸோ டேட்டா செட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டால் அதோட யூசேஜ், அதோட ஆப் ஸ்விட்சிங், அதோட ஆப் மைக்ரேஷன், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி எனக்கு லாஸ்ட்டு காலம் மால்வேர்னு இருக்குது. மால்வேர்னால் ஒன்றும் இல்லை, 0 and 1, ஓகேவா? ஸோ 0 and 1 இந்த மாதிரி எனக்கு வந்து டேட்டா செட் இருக்குது. எப்பயுமே 0 and 1 அப்படின்னு இருந்தால் கிளாஸிஃபிகேஷன் டைப் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து டேட்டா வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் சஃபுல் பண்ணிக்குவேன் நான் டேட்டா ட்ரெயின் பண்ண கொடுக்கும்போது, ஓகேவா? ஸோ நான் இப்போ கோடு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வார்னிங், பாண்டாஸ், நான் என்னோடய சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ணேன். நம்பை, நியூமரிக்கல், பைத்தான், சிபான், கிராஃப் ப்ளாட் பண்ணேன். தென் இங்கே எஸ்விஎம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து எஸ்விஎம் அல்காரிதம் யூஸ் பண்ண மாட்டேன். டிஸ்என்ட்ரி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறது, ஓகேவா? மாடல் செலெக்ஷன் நாங்கள் வந்து கிராஸ் வேலிடேஷன் பண்ணல, பட் கிராஸ் வேலிடேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இது நான் யூஸ் பண்ணோம். தென் ப்ரீ ப்ராசஸிங் மேட்ப்ளாட்லிப், ஓகேவா? இங்கே நான் android.csv ஃபைல், என்னோடய சிஎஸ்வி ஃபைல் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த சிஎஸ்வி ஃபைல் நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி நான் டேட்டாங்கிற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து, ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஷேப் செக் பண்ணி பார்க்குறேன். ஷேப்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதுதான் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். தென் நான் என்ன பண்ணுறேன்னா டாட் சாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிபான் யூஸ் பண்ணுறேன். சிபான் யூஸ் பண்ணி கவுண்ட் பிளாட் பண்ணுறேன். கவுண்ட் பிளாட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்போஸ் கேட்டகரிக்கல் வேல்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை நியூமரிக்கல் வேல்யூவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ நீங்கள் எது இன்புட்டாக கொடுத்தாலும் கவுண்ட் பிளாட் வந்து அதோட கவுண்ட் நம்பர் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அண்ட் ஃபீமேல் இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை அப்படின்னு கூட அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும், அதாவது கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இங்கே நான் வந்து கவுண்ட் பிளாட் வந்து மால்வேருங்கிற ஒரு காலத்துக்கு அப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக என்னோடய மெயின் ப்ரெடிக்ஷன் என்னென்னா, என்னோடய அப்ளிகேஷன் 0ன்னு இருந்தால் குட் ஆப், இதே வந்து 1ன்னு இருந்தால் மலிஷியஸ் ஆப், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 வந்து மொத்தம் நியர்லி 50க்கு மேலே இருக்குது. 1 வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 10க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து பொதுவாக இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்னு சொல்லுவாங்க, ஓகே? இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்னால் எனக்கு வந்து மெஜாரிட்டி கிளாஸ் நிறையா இருக்குது, மைனாரிட்டி கிளாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா வந்து அட்லீஸ்ட் பாதி இல்லைனா பாதிக்கு மேலேயாவது இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா செட் நான் வந்து பேலன்ஸ்டாக மாற்றினா என்ன பண்ணணுன்னா, நான் வந்து சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். சாம்பிளிங்னா ஒன்றும் இல்லை, அதில் 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் இருக்குது, அண்டர் சாம்பிளிங் அண்ட் ஓவர் சாம்பிளிங். நாங்கள் வந்து ஓவர் சாம்பிளிங் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் டேட்டாவை கவுண்ட் பண்ணுறேன். கிளாஸ் 0 லெவலில் இருக்குன்னு, கிளாஸ் 1 லெவலில் இருக்குன்னு. ஸோ 58 and 12. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய டேட்டாவை வந்து, அதாவது ஃபஸ்ட் நான் டேட்டா வந்து எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வேரியபிளை சேவ் பண்ணுறேன், 0 டேட்டாவும் 1 டேட்டாவும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் டேட்டாவை. அதாவது என்னோடய 1 வேல்யூ தானே கம்மியாக இருக்குது, ஸோ அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சாம்பிளிங் பண்ணதுக்கப்புறம் 116 டேட்டா வந்திருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா நான் வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் கிளாஸ் 1, ஓகே? ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நான் எகைன் நான் செக் பண்ணுறேன் கவுண்ட் பிளாட் யூஸ் பண்ணி. எனக்கு வந்து 0 வந்து இவ்வளோ இருக்குது, 1 வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து பேலன்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டைப்பில் கிளாஸிஃபிகேஷன் டைப் இல்லைனா ரிகர்ஷன் டைப் எது எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டேட்டா இருக்கும், டிபெண்டன்ட் டேட்டா இருக்கும். இண்டிபெண்டன்ட் டேட்டாலாம் ஒன்றும் இல்லை, இதுதான் இண்டிபெண்டன்ட் டேட்டா, ஓகே? இதை வச்சு தான் எனக்கு வந்து அவுட்புட் ப்ரெடிக்ட் ஆகும். அது வந்து மலிஷியஸ் ஆப் இல்லையா, அது வந்து டிபெண்டன்ட் டேட்டா, ஓகேவா? ஸோ இது இண்டிபெண்ட், இதெல்லாமே இண்டிபெண்டன்ட் டேட்டா. இது வந்து டிபெண்டன்ட் டேட்டா, அதாவது என்னோடய அவுட்புட் காலம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இண்டிபெண்ட்டையும் டிபெண்ட்டையும் செப்பரேட் வேரியபிளில் சேவ் பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஒய். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஐலாக், இண்டெக்ஸ் லொக்கேஷன்.
நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் வியூ பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எஸ், கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ஒய் ஹெட் யூஸ் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சஃபுல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்குறேன். எல்லா டேட்டாவும் சஃபுல் ஆகிடுது. ஏன்னா நான் வந்து டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆல்ரெடி. சீக்வன்ஸாக 0 சீக்வன்ஸாக 1ன்னு இருந்துச்சு. நான் வந்து சஃபுல் பண்ணிக்கிட்டேன். சஃபுல் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒரு காலமை ட்ராப் பண்ணுறேன். அதாவது எக்ஸில் நேமுங்கிற காலத்தை நான் ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது தேவையே இல்லை. எனக்கு இந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தாவே போதும். ஸோ நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக எக்ஸ் அண்ட் ஒய் இது பண்ணிட்டேன், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதாவது எக்ஸில் வந்து என்னோடய இண்டிபெண்டன்ட் டேட்டா இருக்குது, ஒயில் வந்து என்னோடய டிபெண்டன்ட் டேட்டா இருக்குது. நான் வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் இதெல்லாம் ஒரு சில ஆர்கிடெக்சர் மாதிரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி கிளாஸிஃபிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு. மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த கோட் புரியலன்னா கண்டிப்பாக அந்த இதை செக் பண்ணுங்கள், வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். டெஸ்ட் சைஸ் வந்து 0.2 கொடுக்குறேன். 0.2னா 20% டெஸ்ட் சைஸ். மீதி 80% ஆஃப் டேட்டா வந்து ட்ரெயினுக்கு போயிடும். தென் ரேண்டம் ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, என்னோடய அக்யூரேசி ஸ்கோர் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி எனக்கு கிடைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து வேறு அக்யூரேசி ஸ்கோர் தராது. ஸோ ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பேக்கேஜ் வச்சு நான் எல்லாமே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணால் எனக்கு வந்து ட்ரெயின் டேட்டா வந்து 80% ஆகும், டெஸ்ட் டேட்டா வந்து 20% ஆகும், எனக்கு டிவைட் ஆகிடும். ஸோ இதில் எக்ஸ் ட்ரெயின்னா ஒன்றும் இல்லை டேட்டா, ஒய் ட்ரெயின்னா ஒன்றும் இல்லை அவுட்புட் ஆஃப் த டேட்டா. எக்ஸ் டெஸ்ட்னா டெஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டா, ஒய் டெஸ்ட்னா அவுட்புட் ஆஃப் த டெஸ்ட் டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் நான் செக் பண்ணுற எவ்வளோ ஷேப் இருக்குன்னு. எக்ஸ் ட்ரெயின் 92,5. தென் எக்ஸ் ட்ரெயின் ஹெட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 கிடச்சிரும். ஒய் ட்ரெயின் ஹெட் யூஸ் பண்ணால் 10. சும்மா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன பேக்கேஜ்னால் மெட்ரிக்ஸில் நான் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெசென்ட்ரி கிளாஸிஃபையர். டெசென்ட்ரி கிளாஸிஃபையரில் நான் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணேன்னா SK-learnல ட்ரீங்கிற ஒரு கிளாஸில் நான் வந்து டெசென்ட்ரி கிளாஸிஃபையருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், ட்ரீன்னு. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். என்ன டேட்டானா என்னோடய ட்ரெயின் டேட்டா, எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின். ஓகேவா? ட்ரெயின் டேட்டா நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மாடல் வந்து அதாவது ட்ரீங்கிற வேரியபிள் தான் என்னோடய டெசென்ட்ரி மாடல் சேவ் ஆகிருக்கு. அந்த மாடலில் வந்து ட்ரெயின் ஆயிரும். ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன். டெஸ்ட் டேட்டா என்னங்க? எக்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் டேட்டாக்கான அவுட்புட் வந்து ஒய் டெஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நான் வந்து டெஸ்ட் டேட்டாவை மட்டும்தான் கொடுப்பேன். டெஸ்ட் டேட்டா மட்டும் நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து மாடல் வந்து ட்ரெயினான மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் அவுட்புட்டை. ஓகேவா? ஸோ அந்த அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட்டை நான் வந்து y_predict ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டு நான் வந்து அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோடய டெஸ்ட் டேட்டாவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது ஒரு சில டேட்டாஸ் இருக்கும். இந்த மாதிரி CPU யூசேஜ் இவ்வளோ இருக்குது, கண்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் இவ்வளோ இருக்குது, CPU மிக்ரேஷன் இவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சில டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவுக்கு எனக்கு அவுட்புட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதாவது எது வந்து மலிஷியஸ் ஆப் இல்லை, எது வந்து மலிஷியஸ் ஆப்னா எனக்கு வந்து அவுட்புட் ப்ரெடிக்ட் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய அவுட்புட் ப்ரெடிக்ஷன். ஆனால் எனக்கு ஒரிஜினல் அவுட்புட் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒய் டெஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் வந்து மாடலோட அவுட்புட் மட்டும் தான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து மாடல் கொடுத்த அவுட்புட்டும் என்னோடய ஒய் டெஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிற அவுட்புட்டும் நான் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து அக்யூரசி ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நான் மெட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கிறேன். தென் அக்யூரசி ஸ்கோர் இன்புட்டாக கொடுக்குறேன். அதாவது ஒய் டெஸ்ட் இது வந்து என்னோடய ஒரிஜினல் அவுட்புட், ஒய் ப்ரெடிக்ட் இது வந்து என்னோடய டெசென்ட்ரி கொடுத்த அவுட்புட். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 95% ஆஃப் அவுட்புட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது
எவ்வளோ வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குது, எவ்வளோ வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அது வந்து மலிஷியஸாக இல்லை குட் ஆப்பான்னு கண்டுபிடிக்கணுமா, மலிஷியஸ் ஆப்பாக எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு, குட் ஆப்பாக எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு, மலிஷியஸ் ஆப்பை குட் ஆப்னு எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு, குட் ஆப்பை மலிஷியஸ் ஆப்னு நான் வந்து எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் பார்க்கலாம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எப்பயுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, ஆனால் வந்து போக போக புரிஞ்சிடும். நான் முடிஞ்சால் டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா. ஸோ இதுதான் கன்ஃபியூஷன் மேட்ரிக். இதுக்கு நான் வந்து ஹீட் மேப் யூஸ் பண்ணுறேன் சீபான் வச்சு. ஸோ 14 ட்ரூ பாசிட்டிவ், இது வந்து ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் டைப் ஆஃப் அல்காரிதை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது சிம்பிளான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.